ஜாதகத்தில் சுக்கிரன் ரொம்ப நல்லா இருக்கணும். ஏன் அப்படின்னா சுக்கிரன் தான் பணத்தை குறிக்கக்கூடியது, திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடியது, களத்திரக்காரகர். ஆண்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் என்பது மனைவியை குறிக்கக்கூடியது. வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் இதெல்லாம் கிடைக்கணும்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும். ஒருவேளை ஜாதகத்தில் சுக்கிரன் சரியில்லைன்னா, சுக்கிரன் நீசமாயிடுச்சு அல்லது சுக்கிரன் சரியில்லாமல் இருக்குது, சுக்கிரன் மறைவு ஸ்தானத்தில் இருக்குன்னா என்ன வழிபாடு பண்ணுறதுன்றதை பற்றி தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். காஞ்சிபுரம் பக்கத்தில் மாங்காடு என்கிற திருத்தலத்தில் இருக்கக்கூடிய வெள்ளீஸ்வரர் ஆலயம். வெள்ளி அப்படின்னா சுக்கிரன், சுக்கிரன் வழிபட்ட ஈசன் என்பதால் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வெள்ளீஸ்வரர் என்கிற திருநாமம் அமைந்தது. சுக்கிரனை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். சுக்கிராச்சாரியார் கதை. இப்போ ஓணம் பண்டிகை வந்தது இல்லையா, எல்லாரும் ஓணம் கொண்டாடி இருப்பீங்க. ஓணம் பண்டிகைன்றது என்ன? பெருமாள் திருவோணம் நட்சத்திர நாளில் அவதாரம் செய்து வாமனனாக வந்து மாவலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி நிலம் கேட்டார். நம்ம வாழ்க்கையில சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணணும், பண வரவு அதிகமாகணும் அப்படின்னா ஒரு பீஸு அல்லது ஒரு சில்வர் காயின் மாதிரி ஒன்று எப்பவுமே நம்ம கூட இருக்கணும். இது போல பரிகாரத்துக்கு நம்ம இந்த சில்வரை வாங்குற நேரம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ள நீங்கள் நகை கடையில் போயிட்டு அப்போ அந்த டைமில் இந்த வெள்ளியை வாங்கி பில் போட்டு அந்த நேரத்துலேயே வாங்கி உங்கள் ஹேண்ட்பேக்லேயோ உங்கள் பணம் வைக்கிற இடத்துல உங்களோட வேலெட்டில் ஜென்ஸாக இருந்தால் ஒரு பீஸு வெள்ளி வச்சுக்கிறது திடீர் பணவரவை உருவாக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்.